அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே அம்மம்மா. சரி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் சாப்பிட்டாச்சோ? எனக்கு அந்த வந்தோன்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு ஹாயா சப்பானம் கட்டி இருந்து டிவி படம் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த உண்ட களைப்புல இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியோ இல்லை, இன்னும் சாப்பிடல. சரி, என்ன பேர் உங்களுக்கு? வர்ஷா. வர்ஷா. வர்ஷாவுக்கு ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி ஒரு அழகான கேக் கொண்டாடி இருக்காங்க. பரவாயில்ல, கிட்டத்தட்ட மச்சிங்கா வந்துட்டு போட்டு சட்டைக்கு மச்சிங்கா இருக்குது. சரி, யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக அழகா கேக் கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே வர்ஷான்னு சொல்லி வர்ஷாவோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு விஷ் பண்ண முடியாட்டிக்கும் விஷ் பண்ணிட்டாங்களோ தெரியல, அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? அது தெரிஞ்சேன் இந்த பாடுன்னு. சரி, யோசிச்சு சொல்லுங்க பாப்போம் யாரா இருக்கும். ஓடிவா, யாரப்பா இந்த கிஃப்ட் அனுப்பினது? வளமையா சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்கா? எத்தனையாவது பர்த்டே இது? 25வது பர்த்டேக்கு நீ வர்ஷாவை சர்ப்ரைஸ் பண்ணட்டா இப்படித்தான் சர்ப்ரைஸ் பண்ணணும் அனுப்பி இருக்கிறவங்க. யாரா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. நான் அவங்க தானான்னு சொல்லுவேன். அத்தை யாரு? இவங்களா? இல்ல இல்ல, இவட ஹஸ்பண்ட் வெளிநாடா? என்னடா படுபாவி, என்னன்னு சொல்றது? ஹஸ்பண்ட் வெளியில இருக்கிறாங்க, பிரான்ஸ்ல இருக்கிறாங்களா? ஐயோ, இது சர்ப்ரைஸ் கிஃப்ட் அம்மா. சர்ப்ரைஸ் கிஃப்ட வந்து அவர் கட்டாயம் சொல்லி போட்டு அனுப்ப மாட்டாரு. சர்ப்ரைஸ் ஆலும் அனுப்பி இருப்பார். அவர் கிஃப்ட் அனுப்பிட்டாரா ஆல்ரெடி? என்ன காசு போட்டுட்டாரு போல பேங்குக்கு. அப்படியா? அப்படியா? நீ பிடிச்சதெல்லாம் போய் வாங்கம்மான்னு சொல்லி காசு கரைச்சல் இல்ல, சோழி முடிஞ்சு அவளுக்கு பிடிச்சதை அவளே வாங்கணும்னு சொல்லி காசு போட்டுட்டாரு. அப்படியா? அது வந்து பிடிபடக்கூடாதுன்றதுக்காக காசு போட்டு விட்டுருக்கலாம். இப்படியும் சர்ப்ரைஸ் பண்ண போறோம்ன்றதால பிடிபடக்கூடாதுன்றதுக்காக காசை போட்டிருக்கலாம். சொல்லுங்க அப்ப யாரப்பா? தெரியல. ஒரு சிங்கிள் வேர்டுல முடிச்சா எங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். யாரப்பா அது? வேற யாராவது சகோதரங்கள், அப்படி யாருங்க சகோதரங்கள்? யாராவது எங்க இருக்கிறாங்க? இங்கதான் இருக்கிறாங்க. அவங்களே எல்லாம் சொல்ல தோணாம இந்த அத்தை என்ற ஆளை சொல்ல வேண்டி இருந்தது. மத்தியானம் சாப்பாடு இருக்கு வாங்க சொன்னீங்க. அப்படியும் இருக்கலாம். நாங்க வரைக்கும் அவையும் தான் வந்தவன், நீங்களும் வந்து நீங்க நாங்க வரைக்கும் இவையே சந்தேகப்படல. இவையும் தான் ஸ்பெசிபிக்கா வந்து நின்றவன். அது நாங்க வந்த டைம் தெரியாம வந்து எல்லாரும் ஒன்றடியா வந்து வீட்டுல இறங்கிட்டாங்கப்பா. நாங்க என்னப்பா செய்ய? அப்படியே யோசிச்சு பாருங்க. யாரு யாரது? யார் அந்த யாரது? சரி, உங்களுக்கு கிஃப்ட கொடுத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு லெட்டரும் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, ஒரு லெட்டரும் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பர்த்டே விஷஸ் ஆகுன்னு சொல்லி எல்லாரும். சரி, ஹஸ்பண்ட் செஞ்சிருக்கவே மாட்டாரா? அன்பு மனைவிக்கு காதல் கடிதம் போட்டிருக்காரு.
இந்த காதல் மனைவியா அல்லது காதல் மனைவி அப்ப லெட்டர் வந்தவரா இல்ல காதலி கேட்கல துரத்தி காதலி கேட்கல அப்படி ஒண்ணும் இல்ல நாங்க இந்த 90s கிட்ஸ் லெட்டர் வாட்ஸ்அப் சேட் எல்லாம் இருக்கிறபடி ஆனா அந்த ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு விளங்காதப்பா அந்த காதல் கடித ஃபீலிங் எல்லாம் சரி இப்போ ஒரு லெட்டர் வந்துருக்கு என்ன தருவமா விடாவும் கண்டுபிடிக்கலாம் என்ன பேர் ஹஸ்பண்டுக்கு அமிர்தன் லெட்டர் தானா இல்ல இங்கேயும் இருந்தாரு லெட்டர் அனுப்பியிருக்காங்களா வீட்டுக்குள்ள இருந்தாரு வந்து செய்திருக்கிறாங்களா இப்ப வடிவா யோசிச்சு சொல்லுங்க யாரா இருக்கு நீங்கள் ஐயோ நீங்களே சொல்லிடுங்க சரி வெயிட் பண்ணிடலாம இருக்குன்னு சரி அப்ப இந்த கேக்க தந்துருங்க நான் இந்த லெட்டரை கொடுக்குறேன் வாசிக்கிறேன் சரியா யாருன்னு பார்த்து சொல்லுங்க என்ன இருக்கு கேஷ் இருக்குது அதுக்குள்ள 10,000 ரூபாய் காசு இருக்கு சரியா இந்த கேக்கும் கொடுத்து இது தாங்க அனுப்புற கேக்கையும் இன்னைக்கு வெட்டுட்டாங்க உங்களை அதை விட 10,000 ரூபாய் காசும் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கட்டாம் அப்படின்னு சொல்லி காசும் கொடுத்துருக்கு அப்ப யாரா இருக்கு நீங்க சொன்ன உங்களோட ஹஸ்பண்ட் இல்ல அத்தை இல்ல அத்தையோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க என்ன பேர் அவங்களுக்கு ஸ்ரீகுமரன் இந்த பேரை கேட்கறது சரி அதே ஸ்ரீகுமரன் மாமா தான் உங்களுக்காக ஆபீஸ்ல இருந்து இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன் நாங்க நேரடியா வந்து விஷ் பண்ண முடியாட்டிக்கும் நான் இந்த கிஃப்ட் அனுப்பினதா சொல்லி கொடுக்கட்டாம அவ சர்ப்ரைஸ் பண்ணட்டாம ஹாப்பியா இப்படி சர்ப்ரைஸ் வாழ்க்கையில வரவே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் டைம் தானே சரி ஓகே நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்ரீகுமரன் மாமா மட்டும் இல்லை என்னன்னு சொல்றேன் மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி எங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி விட்டுட்டு பின்னாலேயே வந்து என்ன செய்யறது பஸ்ல வடிவில் போய் மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி எங்களை அனுப்பிட்டு பின்னால நாங்களும் வீடியோவையும் பிடிச்சு கொண்டு நாங்க அடுத்த நாள கதைக்கிறது உள்ள நாட்டு பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியது சரி பிள்ளைக்கு ஹாப்பி பர்த்டே அவர் லைவ்ல பார்க்க வேணும் வீடியோல ஆசைப்பட்டு அவங்களே அனுப்பிட்டார் அதுதான் சரி நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்க வேணும்னு சொல்லி விஷ் பண்ணி உங்களோட மாமா மட்டும் இல்ல உங்களோட அத்தை குடும்பம் எல்லாரும் சேர்ந்து குமுதினி அண்ட் ஸ்ரீகுமரன் குடும்பம் உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறேன் ஹாப்பி பர்த்டே எப்பவுமே ஹாப்பியா இருங்க என்ன சொல்ல போறீங்க ஸ்ரீகுமரன் மாமா ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸே பண்ணல யாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற சர்ப்ரைஸ் அவருக்கு என்ன சொல்ல போறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ சரி அந்த பிள்ளைக்கு கலங்கவே இல்லையே தேங்க்யூ சோ மச் சரி ஓகே நீங்க ஹாப்பியா இருங்க லைட்டா கலங்கிட்டு அவ்வளவு ஹாப்பி அந்த ஹாப்பியில தான் அந்த கண் கலங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் எப்பவுமே ஹாப்பியா இருங்க எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் ஸ்ரீகுமரன் மாமா அண்ட் குமுதினி அத்தை குடும்பம் மச்சாலா நிதிஷியா மச்சால் சார்பாகவும் எனக்கு பாடம் இல்லாத பேரு பழகி சரி எல்லா சார்பாகவும் 2 நாள் வாழ்த்துக்கள் எப்பவும் ஹாப்பியா இருங்க ஆனா இன்னைக்கு ஒரு சண்டே ஒன்று இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் யாரோட இந்த சண்டை மனுஷங்காரனோட கார்த்தியா நீ எனக்கு அனுப்பல தானே அப்படி இருக்குதானே சரி சும்மா சொல்லுதா நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கிற மாதிரி எப்பவும் சிரிச்சு கொண்டே இருக்கணும்னு வாழ்த்து கொண்டு போயிட்டு வரோம் ஸ்ரீகுமரன் ஃபேமிலி சார்பா வாழ்த்து தேங்க்யூ